அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவனவன் சுமக்கும் சுமைக்கு நியமிக்க கடவன். God's appointment for the calling, God's appointment for the service. முதல்ல சொன்னேன், தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை நியமித்திருக்கிறார். இரண்டாவது ஒரு ஊழியத்தை நியமித்திருக்கிறார். திரும்ப திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவர்கள் அவனவனுக்கு செய்ய வேண்டிய வேலை, அவனவன் சுமக்கும்படியான சுமைகள் தேவன் நியமிக்க கடவர்கள். God appointed. நம்ப ஊழியர்களே, எனக்கு சந்தேகம் உண்டு. I am really called by God. நான் தேவன் அழைத்தது உண்மைதானா? எதிர்ப்புகள் வரும்போது, ஏளனங்கள் வரும்போது, பரியாசங்கள் வரும்போது, நிந்தனைகள் வரும்போது, நம்மை குறித்து தீமையாய் பேசும்போது, கூட இருந்தவர்கள் குழிப்பறிக்கும் போது, நம்பிக்கை துரோகம் செய்யும் போது, நம்ம அபிஷேகத்தை கனம் பண்ணாத போது, நம்முடைய மேன்மைகளை உணராத போது, தேவன் சொல்லுகிறார், God appointed. என்னை கேட்டுக்கொண்டு நம்புகிற பிள்ளையே, God appointed your ministry. God appointed. உங்களை கர்த்தர் சபையிலே நியமித்திருக்கிறார். உங்களை இன்றைக்கு நீங்கள் பிரபலமா எல்லாம் இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் பயனற்ற ஒருவராக இருக்கலாம். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். You are appointed by God. பல முறை ஊடகத்திலே சொல்லியிருக்கிறேன். நானும் ஒரு திருச்சபையில பல ஆண்டுகள் இருந்தேன். பயன்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் எனக்கு வந்து அநேக சீனியர் இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு தெரியும், ஏற்ற காலத்துல தேவன் எதை நியமித்திருக்கிறாரோ அதை செயல்படுத்துவார். அதை செயல்படுத்தும் ஆண்டவர். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எதை நியமித்திருக்கிறார்? லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் ஒரு மகிமையான வாழ்க்கையை, மகிமையான சிங்காசனத்தையும் மகிமையான முடிவை உங்களுக்கு வைத்திருக்கிறார். A glorious life. 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். எத்தனை மகிமையான வார்த்தை! என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினதை போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். A glorious appointment. என் பிதா எனக்கு ஏற்படுத்தினது போல. நம்புகிற பிள்ளையை, பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருப்பாரானால் உனக்கு ஒரு மகிமையான, மேன்மையான, மகத்துவமான ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே God's appointment 6 குறிப்பை சொல்லுவது. நம்பர் 1, பாவிகளின் மரணத்தை நியமித்திருக்கிறார். 2வது, பாவிகளின் நியாய தீர்ப்பை கர்த்தர் நியமித்திருக்கிறார். 3வது, தவறு செய்த மக்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். 4வதாக, அன்பானவர்களே, ரட்சிப்பு